இப்போ ECR OMR செம்ம கனெக்ட். Stepstone secret plot near Kovalam ECR. Beach resort plot just 24 lakhs ல. Launching offerல plot வாங்குங்க 5 lakhs profit. ஓகே சார். அதே மாதிரி வந்து இப்போ வந்து டெய்லி வந்து 5 ஷோ வந்து இது பண்ணணும் அப்படின்ட்டு வந்து ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. சோ அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. பேச்சுவார்த்தையில கவர்மெண்ட் ஆர்டர் கொடுத்துட்டாங்க. ஓகே. அதாவது புது படங்கள் வந்துனா ஃபர்ஸ்ட் வீக் நீங்க 5 ஷோ போட்டுக்கலாம். சாட்டர்டே சண்டே 5 ஷோ போட்டுக்கலாம். ஃபெஸ்டிவல் டேஸ்லயும் 5 ஷோ போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் ஆர்டரே கொடுத்துருக்காங்க. இல்லை அவங்க வந்து ஒரு பக்கம் ஃபைனான்ஸ் இந்த மாதிரி வந்து சேர்ந்துருந்து எதிர்பார்க்குறாங்க. ஓகே. லாஸ்ட் மினிட்ல உங்களுக்கு வர்றதில்ல. ஸோ அதனால அட்வான்ஸாக அவங்க வந்து ப்ரீடேட் பண்ணி செய்ய முடியாது. இது வந்து இது எப்போதாவது ஒரு படங்களுக்கு நடக்கும். ஒரு வருஷத்தில் ஒரு படங்கள் 2 படங்களுக்கு இது நடக்க தான் செய்யும். இது காலங்காலமாக இப்படி தான் இருக்குது. இன்றைக்கி நிறைய அவங்களுக்கு பிளாட்ஃபார்ம் வந்துச்சு படம் பார்க்குறதுக்கு. மொபைலில் பார்த்துக்கலாம், வீட்டில் பார்த்துக்கலாம், டிவியில் பார்த்துக்கலாம். அந்த மாதிரிலாம் இருக்கும்போது நம்ம சும்மா ரேட் அதிகப்படுத்தினோம்னா வசூல் பாதிக்க தான் செய்யும் சொல்லி நான் என்னை பொறுத்தல மல்டிப்ளெக்ஸ்க்கு மேக்ஸிமம் 200 ரூபா, சிங்கிள் தியேட்டருக்கு மேக்ஸிமம் 150 ரூபா கொடுத்தா போதுங்கிறது தான் என்னுடைய கோரிக்கை. நான் கவர்மெண்ட் கட்டாயம் 100% கதை தான் முக்கியம். யாருடைய வேலைங்கிறதெல்லாம் வந்து ஒரு சப்போர்ட்டிங் தான். எல்லா பெரிய நடிகர்களுமே ரஜினிகாந்த், கமலஹாசன், விஜய், அஜித் எந்த படியில் என்ன இருந்தாலும் அவங்க பெரிய உச்சத்தில் இருந்த காலகட்டங்களில் கூட அவங்க படங்கள் ஃபெயிலியர் இருக்கு. பிகாஸ் கதை இல்லைங்கிறதுனால. அதுக்கான ரீசன் இப்போ நேற்றுக்கு வந்து தமிழ் படம் 8 படம் ரிலீஸ் ஆச்சு. நீங்கள் சினிமாவில் இருக்கிறீங்க இல்லையா? இந்த 8 படத்து பேர் சொல்லுங்க பார்க்கலாம். சிரிக்கிறீங்க? தெரியாது. அப்புறம் உங்கள் மாதிரி சினிமாவில் இருக்கிறவங்களுக்கு நேற்று என்ன படம் ரிலீஸ் ஆகுன்னு தெரியாத போது சாதாரண ஜனங்களுக்கு தெரியும் எப்படி நீங்கள் நம்புறீங்க? அவங்க எப்படி தியேட்டருக்கு வருவாங்கன்னு எதிர்பார்க்குறீங்க? ப்ரமோஷன் மட்டும் இல்லை, சும்மா வந்து பேர் தெரியாத சினிமானா என்னன்னே தெரியாத ஆளுகெல்லாம் படம் எடுக்க வந்துடுறாங்க. ஏதோ ஒரு டைரக்டர் பிடிச்சி வச்சு படத்தை எடுத்துடுறாங்க. அந்த படம் தியேட்டரில் பார்க்குறதுக்கே லாய்க்கு இல்லை. ஜனங்களுக்கு அந்த படத்து பேர் கூட தெரியறது கிடையாது. அப்புறம் எப்படி அந்த படத்துக்கு ஜனங்க தியேட்டருக்கு வருவான்னு எதிர்பார்க்குறீங்க? என்ன வேணும் ஸ்கூலுக்கு எல்லாமே இங்க இருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. ஃபைன் டைம் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட திருப்பூர் சுப்பிரமணியம் சார் தான் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். ஓகே சார். இப்போ ரீசெண்டாவே தமிழ் சினிமால வந்து சின்ன படங்களை தாண்டி பெரிய படங்களுமே வந்து சொன்ன தேதியில வந்து ரிலீஸ் ஆகிறது இல்ல. சோ இதுக்கான முக்கியமான காரணம் என்ன நினைக்கிறீங்க சார்? முக்கியமான காரணம் வந்து ஓடிடி வியாபாரம் வந்து முதல்ல படம் அண்டர் ப்ரொடக்ஷன் இருக்கும்போது வாங்கிட்டு இருந்தாங்க. ஓகே. இப்போ படம் முடிஞ்சால் கூட அவங்க வாங்குறது இல்லை. ஸோ அதை பட்ஜெட்டை கணக்கு பண்ணி அந்த ஓடிடி வியாபாரத்தை கணக்கு பண்ணி தயாரிப்பாளர் பட்ஜெட் போட்டு படம் எடுத்து முடிச்சுட்டாங்க. இப்போ அந்த பட்ஜெட் துண்டு விழுகுது. ஓடிடி வியாபாரம் நடக்கிறது இல்லை, துண்டு விழுகுது. அப்போ அதை வந்து அவங்க ஃபைனான்ஷியலி மேனேஜ் பண்ண வேண்டியது இருக்குது. அதனால தான் லேட் ஆகிட்டு இருக்கு. ஓகே சார். அதே மாதிரி வந்து இப்போ தொடர்ந்து நிறைய படங்கள் பார்க்குறோம். ஜனநாயகன் படமும் வந்து ரிலீஸ்க்கு வந்து நிறைய டிலே ஆகிட்டு இருக்கு. அதே மாதிரி இப்போ வந்து கருப்பு படம் அது வந்து எவ்வளோ சிக்கல்களை தாண்டி வந்து ரிலீஸ் ஆகியிருக்குன்னு நமக்கு தெரியும். ஸோ வந்து அந்த படம் வந்து ரிலீஸ் ஆகி ஒரு பெரிய ஹிட் கொடுத்துருந்தாலுமே அந்த படத்துல வந்து 50% தான் வந்து கிடைச்சது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஸோ அதுக்கான காரணம் என்ன சார்? காரணம் என்ன, அந்த தயாரிப்பாளர் வந்து ஓடிடி வியாபாரம் ஒரு 70 கோடி ரூபாய் 80 கோடி ரூபாய்க்கு நடக்கும்னு எதிர்பார்த்தாரு. ஏன்னா அதுக்கு முந்தின படங்கள்லாம் அப்படித்தான் வியாபாரம் நடந்திருந்தது. அதை எக்ஸ்பெக்ட் பண்ணி அவங்க ப்ரொடக்ஷன் பண்ணிட்டாங்க. பண்ணதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஓடிடி மார்க்கெட் திடீர்னு பெரிய அளவில் வீழ்ச்சி அடைஞ்சிருச்சு. இப்போ அவங்க வந்து 25 ரூபா 30 ரூபாய் கேட்கும்போது 40 கோடி ரூபா 50 கோடி ரூபா டெபிசிட் விழுகுது. அப்போ எப்படி தயாரிப்பாளர் மேனேஜ் பண்ணுவாங்க? அதனால தான் இந்த டிலே எல்லாம் ஆனதுக்கு காரணம். ஓகே சார். அதே மாதிரி வந்து நீங்க இந்த துறையில இருக்கிறதுனால இந்த கேள்வியும் வந்து வைக்கணும்னு, ஜனநாயகன் படத்துக்கு வந்து முக்கியமா என்ன பிரச்சனை இருக்கும்னு நினைக்கிறீங்க சார்? இதுல வந்து பிரச்சனைன்னு சொல்ல முடியல. என்னன்னா சென்சார் போர்டு வந்து சில சீன்களை பற்றி அப்ஜெக்ட் பண்றாங்க. அவங்க அதை முதல்ல என்ன பண்றாங்க, அதுக்கு சரண்டர் பண்ணாம அந்த சீனை வந்து கட் பண்ணி சரண்டர் பண்ணாம கோர்ட்டுக்கு போறாங்க. கோர்ட்டுக்கு போகும்போது கவர்மெண்ட்ல வந்து என்ன பண்றாங்கன்னு சொல்லிட்டுனா கோர்ட் ப்ரொசீஜர் பிரகாரம் எல்லாமே போகணும் அப்படிங்கிற மாதிரி அதில் லேட் ஆச்சு கொஞ்ச நாள். அதுக்கப்புறம் பார்த்துன்னு சொல்லிட்டுனா இப்போ திருப்பி ரிவைசிங் பண்ணி படம் பார்த்துட்டாங்க. இப்போ தயாரிப்பாளர் சைடு வந்து அவங்க ஏதோ கட் கேட்டிருப்பாங்க போல் இருக்கு. அது கொடுக்குறக்கா 2-3 நாளைக்கு அவங்க டெல்லி போயிருக்காங்க தயாரிப்பாளர் சைடு இருந்து. ஆனால் பிரச்சனை முடிஞ்சு சீக்கிரம் அந்த படம் வந்துடும். படம் சீக்கிரம் வந்துடும். ஓகே சார். அதே மாதிரி வந்து இப்போ வந்து டெய்லி வந்து 5 ஷோ வந்து இது பண்ணணும் அப்படின்ட்டு வந்து ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. ஸோ அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. பேச்சுவார்த்தையில கவர்மெண்ட் ஆர்டர் கொடுத்துட்டாங்க. அதாவது புது படங்கள் வந்துன்னா ஃபர்ஸ்ட் வீக் நீங்க 5 ஷோ போட்டுக்கலாம், சாட்டர்டே சண்டே 5 ஷோ போட்டுக்கலாம், ஃபெஸ்டிவல் டேஸ்லயும் 5 ஷோ போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் ஆர்டரே கொடுத்துருக்காங்க. முந்தி ஒரு ட்ரிப் நாங்கள் வந்து கவர்மெண்ட் போய் அது பர்மிஷன் வாங்கிட்டு இருக்கணும், லெட்டர் கொடுத்து. அவங்க சில சமயத்தில் முதல் நாள் வெள்ளிக்கிழமை ரிலீஸுக்கு வியாழக்கிழமை தான் அங்கே ஓகே பண்ணுவாங்க. ஸோ எங்களால் ஆன்லைன் டிக்கெட்லாம் பண்ண முடியாமல் இருந்தது. இப்போ பர்மனெண்ட்டாக சிஎம் வந்து ஒரு ஆர்டர் போட்டு கொடுத்துட்டாங்க. அதனால் மிக ரொம்ப சௌகரியமாக இருக்குது. ப்ரொடியூசருக்கு, டிஸ்ட்ரிபியூட்டருக்கு, தியேட்டர் ஓனர்ஸ்க்கு எல்லாருமே இது லாபகரமாக இருக்கும்.
ஓகே சார். அதே மாதிரி வந்து நம்ம ஆல்ரெடி பேசியிருந்தோம். இதுவரை பெரிய படங்கள் கூட வந்து சொன்ன தேதிக்கு வந்து ரிலீஸ் ஆகறதில்ல அப்படின்ற மாதிரி. ஸோ என்னன்னா வந்து இப்ப இந்த நேரத்துல தான் வந்து ரிலீஸ் பண்ணுவோம்னு தெரிஞ்சதுனால, மக்கள்லாம் வந்து அதுக்கு டிக்கெட் எடுத்து அதுவும் இப்ப கருப்பு படம் பத்தி நம்ம பேசுனாலே, அன்னைக்கு ஃபர்ஸ்ட் டேக்காக நெறைய பேர் வந்து தியேட்டருக்கு வந்து நெறைய பேர் லீவ் போட்டுலாம் வந்து ஷோக்காக வந்திருக்காங்க. அப்படி அப்படி இருக்க சமயத்துல வந்து இப்போ இதுல ஒரு பிரச்சனை இருக்குதுன்னா, அத கொஞ்சம் அப்புறமா அந்த ரிலீஸ் டேட்ட வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கலாம்ல? இல்லை அவங்க வந்து ஒரு பக்கம் ஃபைனான்ஸ் இந்த மாதிரி வந்து சேர்ந்துருன்னு எதிர்பார்க்குறாங்க. ஓகே. லாஸ்ட் மினிட்ல உங்களுக்கு வர்றதில்ல. ஸோ ஓகே. அதனால அட்வான்ஸாக அவங்க வந்து ப்ரீடெக்ட் பண்ணி இப்போ செய்ய முடியாது. இது வந்து இது எப்போயாவது ஒரு படங்களுக்கு நடக்கும். ஒரு வருஷத்தில் ஒரு படங்கள் 2 படங்களுக்கு இது நடக்க தான் செய்யும். இது காலங்காலமாக இப்படி தான் இருக்குது. அதை வந்து நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது அவங்களையும். அவங்க ஒரு பக்கம் இருந்து ஒரு ஃபண்டு எதிர்பார்க்குறாங்க. அந்த ஃபண்டு வர்றதில்ல. லாஸ்ட் மினிட்ல இல்லைன்றாங்க. இல்லை ஏதோ ஒரு சம்திங் பிரச்சனை வர்றதில்ல. அப்போ அவங்க டக்குன்னு சடனாக ஃபால் வந்துருந்துட்டு ஒரு நாள் போஸ்ட்போன் பண்ணி தான் ரிலீஸ் பண்ண மொழியா அதை வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாலே அவங்க முடிவு பண்ணி செய்ய முடியாது. ஓகே சார். அதே மாதிரி வந்து இப்போ தியேட்டர்ல போய் படம் பார்க்குறவங்களுக்கு வந்து இப்போ வந்து ஒரு ரூ. 190 அப்படி வந்து டிக்கெட் இருக்கு. நீங்க வந்து அத உயர்த்தி சொல்லணும் அப்படின்ற மாரி ஒரு கோரிக்கை வச்சிருந்தீங்க. ஸோ அத பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா? நான் சொல்லவே இல்லை. நான் திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கிறது தான். எங்களுக்கு அந்த ரூ. 200 பண்ணி கொடுங்க. ஏன்னா 10 வருஷம் ஆச்சு தியேட்டரை டிக்கெட் ரேட்டைஸ் ஆமா. பண்ணி. இப்போ வந்து அந்த 190ங்கிறது ரூ. 200 பண்ணி கொடுங்கன்னு கேட்டிருக்கேன் ஒழிய ஸ்லைட் இன்க்ரீஸ் தான். ஓகே. மற்றபடி நான் வந்து அதுக்கு மேலே 250 கொடுங்க 300 கொடுங்கன்னா எந்த இடத்துலையுமே நான் கேட்க கிடையாது. என்னன்னா இந்த ரேட்டே வந்து ஜனங்களுக்கு வந்து எல்லாம் வந்து இன்னைக்கு நிறைய அவங்களுக்கு பிளாட்ஃபார்ம் வந்துருச்சு படம் பார்க்குறதுக்கு. ம். மொபைலில் பார்த்துக்கலாம், வீட்டில் பார்த்துக்கலாம், டிவியில் பார்த்துக்கலாம். அந்த மாதிரிலாம் இருக்கும்போது நம்ம சும்மா ரேட் அதிகப்படுத்தினோம்னா வசூல் பாதிக்க தான் செய்யணும் சொல்லி ஆமா. நான் என்னை பொறுத்தல மல்டிப்ளெக்ஸ்க்கு மேக்ஸிமம் ரூ. 200, சிங்கிள் தியேட்டருக்கு மேக்ஸிமம் ரூ. 150 கொடுத்தா போதுங்கிறத என்னுடைய கோரிக்கை நான் கவர்மெண்ட் கொடுத்துருக்கேன். ஓகே சார். அதே மாதிரி வந்து இந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ்ன்றது வந்து நெறைய வந்துருச்சு இல்லையா? ஸோ இந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து தியேட்டருடைய அந்த இதுவ வந்து எப்படி பாதிக்குது சார்? மிகப்பெரிய அளவில் பாதிக்குது. காரணம் என்னன்னு சொல்லிட்டுன்னா சின்ன படங்கள் வந்து ஒரு பெரிய பிரம்மாண்ட பாகுபலி மாதிரியோ இல்லை ஒரு மகாபாரதம் மாதிரியோ அந்த மாதிரி ஒரு பெரிய படங்களாக இருந்ததுன்னா மக்கள் தியேட்டருக்கு வந்து பார்க்குறதுக்கு விருப்பப்படுறாங்க. ம். மற்றபடி சாதாரணமாக வந்து ஃபேமிலி ட்ராமாஸ் எல்லாம் வந்து அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா வீட்டிலேயே உட்காந்து பார்த்துக்கலாம், மொபைலே பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்துச்சு. ஸோ ஓடிடி பிளாட்ஃபார்ம் வந்ததுனால திரையரங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பு தான். பட் இது ஒன்றும் தடுக்க முடியாது. ஓகே. விஞ்ஞான வளர்ச்சி வந்து இப்போ நீங்கள் ஓடிடி பிளாட்ஃபார்முக்கு சரியாக தியேட்டரை விட சேட்டலைட் சேனலுக்கு ரொம்ப பாதிப்பு. சேட்டலைட் சேனலில் வந்து விளம்பரங்கள் போட்டு படம் பார்த்துட்டு இருந்தாங்க மக்கள். இப்போ விளம்பரமே இல்லாமல் ஓடிடியில் படம் வருது. ஸோ சேட்டலைட் சேனலில் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. எப்போவுமே ஒரு புதிய டெக்னாலஜி வரும் பொழுது ஏதாவது ஒரு செக்டர் பாதிக்கப்பட தான் செய்வாங்க. இது காலத்தின் கட்டாயம். இதை ஒருத்தர் ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே சார். இது வந்து தொடர்ற நேரத்துல வந்து ஃபியூச்சர்ல வந்து இந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ்ல இப்பவே வந்து ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ்ல நெறைய ஆயிடுச்சு. நெறைய பேர் வந்து அதுல பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ ஃபியூச்சர்ல வந்து இந்த தியேட்டர்ல வந்து இருக்க இது வந்து கம்மியாகும்னு இருக்கா? ஆமாம், இப்போ கம்மியாகிட்டு தான் இருக்கு. அது கம்மியாகும் மறுபடியும் வந்து டெவலப் ஆகும். இது எல்லா தொழிலும் இப்போது வந்து எந்த இடத்துல போனீங்கனாலுமே ஒன்றும் இல்லை, ஒரு 25 வருஷம் 30 வருஷத்துக்கு முன்னால் பாருங்கள் எல்லாருமே கையில் வாட்ச் கட்டிட்டு இருந்தாங்க. ஆமா. இப்போ யாராவது கட்டுறாங்களா? மொபைலில் வாட்ச் இருக்குது. ஆமா. ஸோ வாட்ச் தொழில் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கு. ம். முந்தி நம்ம வந்து என்ன பண்ணிட்டு இருந்தோம், ரேடியோ வச்சுட்டு வீட்டில் உட்காந்து ரேடியோவில் பார்த்து ரேடியோவில் பாட்டு கேட்டுருந்தோம். இப்போ மொபைல்லே பாட்டு கேட்க ஆரம்பிச்சிட்டோம். இந்த மாதிரி வந்து அட்வான்ஸான டெக்னாலஜிஸ் வரும் பொழுது எல்லாருமே எஃபெக்ட் ஆகத்தான் செய்வாங்க. அதை மேனேஜ் பண்ணி நம்ம தொழில் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. அதெல்லாம் வந்து அப்படின்னு சொல்லிட்டுனா சொல்லுவாங்கள்ல, விஞ்ஞான வளர்ச்சியை நம்ம தடுக்க முடியாது, அவ்வளோதான். ஓகே சார். அதே மாதிரி பார்க்கும்போது உங்க எக்ஸ்பீரியன்ஸ்ல வந்து நீங்க எத்தனையோ படங்கள வந்து பார்த்திருப்பீங்க. உங்க பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து ஒரு படம் வந்து நல்லா ஓடுறதுக்கு கன்டென்ட் அந்த ஸ்டோரி கதை முக்கியமா? இல்லனா வந்து அந்த ஸ்டாரோட வேல்யூ முக்கியம்னு நினைக்கிறீங்க? கட்டாயம் 100% கதை தான் முக்கியம். ஓகே. ஸ்டாருடைய வேல்யூங்கிறதெல்லாம் வந்து ஒரு சப்போர்ட்டிங் தான். ம். எல்லா பெரிய நடிகர்களுமே ரஜினிகாந்த், கமலஹாசன், விஜய், அஜித், எந்த படியில் என்ன இருந்தாலும் அவங்க பெரிய உச்சத்திருந்த காலகட்டங்களில் கூட அவங்க படங்கள் ஃபெயிலியர் இருக்குது. பிகாஸ் கதை இல்லைங்கிறதுனால. ஓகே. இது வந்து எம்ஜிஆர், சிவாஜி காலத்துலேருந்து அப்படி தான் அந்த மாதிரி தான் இருந்துட்டு இருக்கும். அதனால் கதை இல்லைன்னா எந்த படம் வெற்றி அடையாது. மக்களுக்கு அந்த கண்டென்ட் பிடிச்சிருக்கணும், கதை இருக்கணும், அதில் வந்து காமெடி இருக்கணும், சாங்ஸ் நல்லா இருக்கணும், எல்லாமே இருந்ததுனா தான் வந்து படங்கள் வெற்றி அடையும். நடிகருடைய இமேஜினால் மட்டும் எந்த படம் வெற்றி அடையாது. ஓகே சார். இப்போ வந்து நெறைய பெரிய படங்களுக்குலாம் ஸ்க்ரீன் குடுக்குற டைம்ல சின்ன சின்ன படங்களுக்கு வந்து ஸ்க்ரீன் குடுக்கறதில்ல அப்படின்னு சின்ன மூவிஸை வந்து டைரக்ட் பண்ண டைரக்டர்ஸ் நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கான ரீசன் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? இதுக்கான ரீசன் இப்போ நேற்றுக்கு வந்து தமிழ் படம் 8 படம் ரிலீஸ் ஆச்சு. ஓகே. நீங்கள் சினிமாவில் இருக்கிறீங்க இல்லையா? ஆமா. இந்த 8 படத்து பேர் சொல்லுங்க பார்க்கலாம். சிரிக்கிறீங்க, தெரியாது. அப்புறம் உங்கள் மாதிரி சினிமாவில் இருக்கிறவங்களுக்கு நேற்று என்ன படம் ரிலீஸ் ஆகுன்னு தெரியாத போது சாதாரண ஜனங்களுக்கு தெரியும்னு எப்படி நீங்கள் நம்புறீங்க? அவங்க எப்படி தியேட்டருக்கு வருவாங்கன்னு எதிர்பார்க்குறீங்க? இதுதான் காரணம்.
ஓகே. சோ அதுக்கான ப்ரமோஷன்ஸ் வந்து இல்ல. ப்ரமோஷன் மட்டும் இல்லை, சும்மா வந்து பேர் தெரியாத சினிமானா என்னன்னே தெரியாத ஆளுகெல்லாம் படம் எடுக்க வந்துடுறாங்க. ஏதோ ஒரு டைரக்டர் பிடிச்சி வச்சு படத்தை எடுத்துடுறாங்க. அந்த படம் தியேட்டரில் பார்க்கறதுக்கே லாய்க்கு இல்லை. ஜனங்களுக்கு அந்த படத்து பேர் கூட தெரியறது கிடையாது. அப்புறம் எப்படி அந்த படத்துக்கு ஜனங்க தியேட்டருக்கு வருவான்னு எதிர்பார்க்குறீங்க? உங்களை கேட்டால் என்ன பண்ணுவீங்க? கடைசியாக என்ன படம் பார்த்தேன்? யூத் பார்த்தேன், தாய் கிளையை பார்த்தேன், ஒரு பிளாஸ்ட் பார்த்தேன், கருப்பு பார்த்தேன், இப்படி தான் நீங்கள் சொல்லுவீங்க. நீங்கள் ஒரு வாரத்துக்கு 4 படம், சின்ன படம் 5 படம் வருது. இந்த 6 மாதத்தில் ஏதாவது ஒரு சின்ன படம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இல்ல சார், அதுல வந்து இது கதை நல்லா இருந்தா அப்ப கூட இதுவா இருக்காதா? இல்லை, கதை நான் சொல்கிறேன். நீங்கள் 6 மாதத்தில் ஒரு 4 சின்ன படம் பார்த்தேன்னு இந்த பேர் தெரியாத படத்தை ஒரு 4 படத்து பேர் நீங்கள் சொல்லுங்க பார்க்கலாம். இண்டஸ்ட்ரியில் இருக்கிற நாமளே பார்க்கறது கிடையாது. அப்புறம் எப்படி பொதுமக்கள் அந்த படத்துக்கு வருவான்னு நீங்களே எதிர்பார்க்குறீங்க? எப்போ பார்த்தாலும் சின்ன படத்துக்கு ஜனங்க வர்றதில்ல. சின்ன படங்களுக்கு ஜனங்களை போய் ரீச் ஆகிறதே கிடையாது. அப்புறம் எப்படி அவங்க தியேட்டருக்கு வருவாங்க? தியேட்டருக்கு ஆள் இல்லாமல் நாங்கள் தியேட்டர் படத்தை ஓட்டுட்டு இருக்குமா? தியேட்டருக்கு ஜனங்க வந்தால் தான் நாங்கள் படம் ஓட்ட முடியும். ஓகே சார். அதே மாதிரி வந்து இப்ப தமிழ் சினிமால வந்து இன்னொரு ஒரு பெரிய விஷயம் என்னன்னா வந்து டைரக்டர்ஸ் மேலலாம் வைக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, ஹீரோயின்ஸ் வந்து வெளியே இருக்க ஹீரோயின்ஸை தான் இது பண்றாங்க. நம்ம தமிழ் ஹீரோயின்ஸை வந்து யாருமே இது பண்றது இல்ல. இப்போ ஒரு தமிழ் கேரக்டரா இருந்தாலுமே வேற ஒரு நார்த்ல இருந்து ஒரு ஹீரோயினை கூட்டிட்டு வந்தோம், இல்லைன்னா மலையாளி ஹீரோயினை கூட்டிட்டு வந்தோம், அவங்களுக்கு பிளாக் ஷேட்ல வந்து மேக்கப் பண்ணி அந்த ரோல்ல வந்து நடிக்க வைக்கிறாங்க. இப்படின்ற ஒரு விமர்சனம் வந்து இருக்கு. ஸோ இதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? காலங்காலமா நான் 100 வருஷமா இருந்துட்டு விமர்சனம் தான். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னு சொல்லிட்டு சரோஜா எங்கிருந்து வந்தாங்க? பெங்களூர்லேருந்து வந்தாங்க. ஓகே. ஆமாம். பத்மினி எங்கிருந்து வந்தாங்க? கர்நாடகாவிலேருந்து வந்தாங்க. ஆச்சுங்களா? இந்த மாதிரி அஞ்சலி தேவி எங்கிருந்து வந்தாங்க? தெலுங்குலேருந்து வந்தாங்க. காலங்காலமாக வந்து அதர் ஸ்டேட்லேருந்து தான் ஹீரோயின்ஸ் வருவாங்க. தமிழ்நாட்டிலையும் இருப்பாங்க. இதெல்லாம் ஸ்டேட்டு, இந்த ஸ்டேட்டு அந்த ஸ்டேட்னு எந்த டைரக்டர் பார்க்குறது கிடையாது. தமிழில் வரக்கூடிய ஹீரோயின் இருந்தாங்கன்னா அவங்களை அறிமுகப்படுத்துகிறாங்க. அவங்களும் நல்லபடியாக சக்ஸஸ் ஆனாங்கன்னா எத்தனையோ தமிழ் நடிகர்கள் வந்து இருந்துட்டு தான் இருக்கிறாங்க. எல்லா ஸ்டேட் உலகம் பூரா இருக்கிற எல்லா மொழியிலுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேட்லேருந்து கொண்டு வாங்க, அந்த ஸ்டேட்லேருந்து யாரும் கேட்கறது கிடையாது. இப்போ பாம்பேயில் போய் ஹேமா மாலினி தமிழ்நாட்டிலேருந்து போய் பாம்பே சக்ஸஸ் ஆகலையா? பாம்பேயில் போய் ஸ்ரீதேவி சக்ஸஸ் ஆகலையா? அவங்க தமிழ் தானே அவங்க. அப்புறம் அவங்க மட்டும் நீங்கள் தமிழ்லேருந்து ஹிந்தி கூட்டிகிட்டு வந்து பேசிகிட்டு இருக்காங்களா? நம்ம இதெல்லாம் பேசுகிறது வந்து வேஸ்ட், ஒன்றும் பிரயோஜனமே கிடையாது. எந்த ஹீரோயினாக இருந்தாலும் சரி கதைக்கு மேட்ச் ஆகணும், நல்லா நடிக்கணும். அப்படி தான் பார்ப்போம்லையே எந்த ஸ்டேட்லேருந்து வந்திருக்காங்கன்னு யாரும் பார்க்கறது கிடையாது. ஓகே சார். இப்போ வந்து அந்த ஓடிடி அந்த இது வந்து அதிகமாயிட்டு இருக்குன்னு நம்ம ஆல்ரெடி பேசியிருந்தோம். ஸோ இதுக்கும் வந்து ஸ்டார்ஸோடைய சேலரிக்கும் ஏதாச்சும் கனெக்ஷன் இருக்கா? நிறைய கனெக்ஷன் இருக்கு. அதாவது 2021, 22ல் ஓடிடி வந்ததுக்கப்புறம் ஏற்கனவே ஒரு சம்பளம் வாங்கிட்டு ஒரு 10 கோடி ரூபா சம்பளம் வாங்கின நடிகருக்கு 50 கோடி மாற்றினாங்க. 50 கோடி வேண்டியது நம்பிக்கை 150 கோடி மாற்றினாங்க. இப்படி எல்லாருமே அந்த ஓடிடி வியாபாரத்தை பேஸ் பண்ணி சம்பளத்தை அதிகப்படுத்திட்டாங்க. இப்போ ஓடிடி வியாபாரம் இல்லை. அப்போ இல்லைங்கும் போது அந்த நடிகர்கள் சம்பளத்தை வந்து பழையபடி குறைக்க வேண்டியதாக இருக்கும். ஆனால் நடிகர்கள் யாரும் குறைச்சிக்கிறதுக்கு ரெடி இல்லை. அவங்க அதே சம்பளம் வேணும்னு கேட்குறாங்க. அதனால தான் இப்போ வந்து பெரிய நடிகர்கள் படங்கள் ஒன்றும் ப்ரொடக்ஷன்லேயே கிடையாது. நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னு சொல்லிட்டுனா நானே சொன்னேன், ரஜினி சார் ஆகட்டும் ஒரே ஒரு ஜெயிலர் தான் இருந்துட்டு இருக்குது. இன்னொரு படம் அடுத்த படம் ஆரம்பிக்கலாம். அவங்க இன்னும் கமல் சார் படம் ஒன்றும் இது பண்ணல. அதே மாதிரி விஜய் சார் தான் வந்து இன்னைக்கு சிஎம் ஆகிட்டாரு. அஜித் படம் வந்து ஆரம்பித்தா 1.5 வருஷம் ஆச்சு. சிவகார்த்தியானது ஒரே ஒரு படம் சேவன் மட்டும் தான் நடந்துட்டு இருக்குது. சிம்புது ஒரே ஒரு படம் அரசன் மட்டும் தான் நடக்குது. ஸோ ஆர்டிஸ்டுகளுக்கு படமே குறைஞ்சி போச்சுன்னு உங்களுக்கு காரணம் இவங்க நினைக்கிற சம்பளம் இன்னைக்கு கிடைக்கிறது இல்லை. ஏன்னா இவங்க இறங்கி வர்றதுக்கு ரெடி இல்லை. ஏறுன சம்பளம் இறங்கி வர்றதுக்கு அவங்க யாரும் ரெடி இல்லை. அதனால தான் இன்றைக்கி வந்து இவ்வளோ பெரிய ஸ்ட்ரகிளிங் சினிமா ப்ரொடக்ஷனில். படங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லிட்டுனா வாரம் ரிலீஸு ஒரு ஆர்டிஸ்ட் படங்கள் ஏதோ ஒரு படம் வந்துகிட்டே இருந்தது. இந்த 2026 டிசம்பர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 படம் தான் கண்ணுக்கு தெரியுது. ஆமா, கருப்பு படமே அது தனியா தான் ரிலீஸ் ஆச்சு. கூட எந்த படங்களுமே அப்படிதான் இருக்கும். ஒவ்வொரு படம் அப்படிதான் ரிலீஸ் ஆகும். இந்த வாரம் 100 சாமி ரிலீஸ் ஆகுது. அது மட்டும் தான் தனியா ரிலீஸ் ஆகுது. அந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே சார். இப்போ வந்து ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆகி அது வந்து நினைச்ச அளவுக்கு வந்து சக்சஸையோ டர்ன் ஓவரையோ கொடுக்காத போது அந்த ஹீரோஸ் வந்து அந்த சம்பளத்தை வந்து கொஞ்சம் குறைச்சு வாங்கிக்க மாட்டாங்க. செய்யறது இல்லையா? அவங்க பிரச்சனையே அங்கதான் இருக்குது. அவங்க அந்த மாதிரி குறைச்சு வாங்கிட்டு இருந்தாங்கன்னா இண்டஸ்ட்ரி நல்லா இருக்குமே. அவங்க அப்படி இல்லை. ஒரு தயாரிப்பாளர் இந்த மாதிரி வந்து ஒரு படம் எடுத்து ரொம்ப நஷ்டமாகி சிரமத்தில் இருந்தாங்கன்னா சரி அந்த போன படத்தில் நம்மளுக்கு நல்ல சம்பளம் கொடுத்தாங்க, இன்னொரு படம் உங்களுக்கு பண்ணி கொடுக்கலாம் அப்படின்ட்டு வந்தாங்கன்னா இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கும். அப்படி எந்த நடிகர் வர்றது கிடையாது. இவர் நஷ்டமாயிட்டாரா, இனி போனால் நம்மளுக்கு ஒழுங்காக பணம் கொடுக்க மாட்டார், யார் இனி பணம் கொடுப்பாங்க அப்படிங்கிறனால பார்த்து போயிடுறாங்க. அதில் தான் வந்து இன்றைக்கி சினிமாவில் வந்து தயாரிப்பாளர்கள் குறைஞ்சதுக்கு காரணம். இன்றைக்கி தமிழ் சினிமா தயாரிப்பு மிக மோசமான நிலைமையில் இருக்குது. தயாரிப்பாளர்களே இல்லை. குறிப்பிட்ட மாதிரி ஒரு 3-4 கம்பெனி தான் பெருசாக படம் எடுத்துட்டு இருக்காங்க. சன் பிக்சர்ஸ் எடுத்திங்கன்னா வருஷத்துக்கு ஒரு படம் 2 படம் பண்ணுறாங்க. வேல் ஃபிலிம்ஸ் ஒரு 10 படம் பண்ணிட்டு இருக்காங்க. ஏஜிஎஸ் மூவிஸ் பண்ணுறாங்க. அவ்வளோதான் கம்பெனியே. இன்றைக்கி சினிமா ப்ரொடக்ஷன் கம்பெனிஸ் தான் ரொம்ப குறைஞ்சி போச்சு.
இதுவரை ஒருத்தர் கூட அந்த மாதிரி கம்மி பண்ணி வாங்குனது இல்லையா யாருமே சார்? வாங்கினது இல்ல. யாருமே யாருமே வாங்குனது இல்ல. வாங்கினது ஓகே சார். இப்ப வந்து பழைய நிலைமைக்கு போக என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ண ஒண்ணுமே பழகுது? வேண்டியதில்லை, ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை. இப்போ இவங்க இப்படியே உட்காந்துருந்தா எல்லாரும் வீட்டில் இருக்க வேண்டியதுதான். அதான் சன்ன போல சம்பளத்தை குறைச்சாங்கன்னா, சதவீத அடிப்படையில் சம்பளம் கொடுத்து வாங்கிட்டாங்கன்னா மட்டும்தான் சினிமா இனி நல்லபடியாக இருக்குது. அப்போ தான் ப்ரொடக்ஷன் நடக்கும். ஓகே. இல்லைன்னா ப்ரொடக்ஷன் இருக்காது. இப்போ ப்ரொடக்ஷன் கிடையாது, ரொம்ப மோசமாக இருக்குது. எல்லாம் சின்ன சின்ன படங்கள் தான் எடுத்துகிட்டு இருக்காங்க ஒழிய நடிகர்களை வச்சு பெருசாக படங்கள் பண்ண முடியறது இல்லை. ஏன்னா அவங்களுடைய சம்பளத்துக்கு கட்டுப்படி ஆறுதல் தயாரிப்பாளர்களுக்கு. அதான் இன்னைக்கு சினிமா நிலைமை. ஓகே சார். இந்த ஜனநாயகன் படம் பத்தி பேசும்போது, அது வந்து எவ்ளோ எதிர்பார்ப்புகளுக்கு நடுவுல இருந்துச்சு அந்த படம். ஏன்னா வந்து சிஎம் விஜய் அவர்களுடைய கடைசி படம். அவர் வந்து சினிமால இருந்து அரசியல் போறதுக்கு முன்னாடி எடுக்கிற கடைசி படம் அப்படின்னு அவர் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாரு. அதனாலேயே வந்து அவருடைய ரசிகர்கள் கிட்ட வந்து அதுக்கு பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஸோ இந்த சமயத்துல தான் வந்து அந்த படம் வந்து நெட்லயுமே வந்து லீக் ஆயிடுச்சு. இதனால வந்து அந்த புரொடக்ஷன் கம்பெனிக்கு எப்படி இருந்தாலுமே ஒரு பெரிய லாஸ் தான் வந்திருக்கும். ஸோ அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன வந்துச்சுன்னா, அந்த புரொடக்ஷனை வந்து அந்த லாஸை வந்து ஈடு பண்றதுக்காக தளபதி விஜய் அவர்கள் வந்து இன்னொரு படம் நடிக்க போறதா அப்படின்னு ஒரு விஷயமே வந்து வெளியே வந்துட்டு இருந்து. சோ இத பத்தி என்ன நினைக்கிறீங்க இது சார்? நம்ம எப்பாவது ஒரு இடத்துலயாவது விஜய் சார் இதை பற்றி சொல்லியிருக்காரா? இல்ல. நீங்களா எழுதிட்டு இருக்கிறீங்க, பத்திரிகைகள்ல மீடியாக்கள்ல பேசிட்டு இருக்கீங்க ஒழிய இதெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கிறத அவங்களுக்கு தான் தெரியும். அந்த படம் ரிலீஸ் ஆகட்டும், தயாரிப்பாளருக்கு நஷ்டமாச்சுன்னு சொல்லிட்டுனா அது எப்படி எடுத்து தரங்கிறதெல்லாம் வந்துடுது அவருக்கு தெரியும். அதை அவங்க பார்த்து ஓகே. பண்ணுவாங்க. நம்மளா வந்து யோகத்தின் அடிப்படையில் எதுவும் பேசிட்டு இருந்தோம்னா ஒன்றும் பிரயோஜனமே கிடையாது. ஓகே சார். அதே மாதிரி வந்து இப்ப சினிமா வட்டாரங்கள்ல வந்து நெறைய பேர் வந்து விஜய் அவர்கள் கிட்ட வந்து சினிமா சம்பந்தமா நெறைய கோரிக்கைகள வந்து வச்சிருக்காங்க. இப்ப குஷ்பு அவர்களுமே வந்து சினிமா சம்பந்தமா போயிட்டு ஒரு மீட் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அத பத்தி ஏதோ ஒரு விஷயம் கேட்டு. சோ நீங்க வந்து ஏதாச்சும் ஒரு விஷயம் வந்து இந்த இதுல வந்து இப்படி சேஞ்ச் பண்ணா நல்லா இருக்கும்னா என்ன சொல்லுவீங்க சார்? இல்லை, நாங்கள் இப்போ சொல்லியிருக்கோம், அரசாங்கத்திட்ட வந்து ஒரு 8-9 கோரிக்கை நாங்கள் கொடுத்துருக்கோம். ம். அவங்க குஷ்பு அவங்க போனது வந்து கோரிக்கைக்காக போகல, அவங்க பொண்ணு கல்யாணத்துக்கு இன்விடேஷன் கொடுக்க போனாங்க. ஓகே. அதான் நாங்கள் கமல் சார் போய் ஒரு கோரிக்கை வச்சார், ஓடிடி பிளாட்ஃபார்ம் 8 வாரம் கழிச்சு ஓகே. போய் கொடுங்க, இந்த மாதிரி வந்து என்டர்டைன்மெண்ட் டேக்ஸ் 4% குறைச்சி கொடுங்கன்னு சொன்னார். அதெல்லாம் அதுதான் கோரிக்கை அவர் போய் வச்சார். அப்போ நாங்களும் நேரில் போய் பார்த்து சிஎம் சார்கிட்ட சொல்லியிருக்கோம், இந்த ஓகே மாதிரி வந்து சார். அந்த என்டர்டைன்மெண்ட் டேக்ஸ் 4% இருக்கிறத குறைச்சிங்கன்னா டிக்கெட் ப்ரைஸ் கொஞ்சம் குறையும், ஓகே. ஜனங்களுக்கு கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்கும், எங்களுக்கு ஒரு பர்டன் குறையும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோம். அதே மாதிரி வந்து எலக்ட்ரிசிட்டி பில் வந்து இன்றைக்கி வந்து எங்களுக்கு கமர்ஷியல் டேரிஃப் இருக்குது, இதை வந்து சிறு குறு தொழிலுக்கு இருக்கிற மாதிரி டேரிஃப் கொஞ்சம் குறைச்சி கொடுங்க, ஏன்னா சிக்கல் இருக்குது சினிமா இண்டஸ்ட்ரி அப்படின்னு கேட்டிருக்கோம். இந்த மாதிரி ஒரு 4-5 கோரிக்கைகள் சிஎம்கிட்ட வச்சுருக்கோம். அவரும் அதை பார்த்து பரிசீலனை பண்ணி நல்லபடியாக பண்ணித்தரேன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே சார். அதே மாதிரி வந்து நீங்க இத்தனை வருஷமா வந்து இந்த இண்டஸ்ட்ரியில இருக்கீங்க. நீங்க வந்து விஜய் அவர்கள வந்து முன்னாடியே நெறைய விஷயங்கள் பிசினஸ் விஷயமா நெறைய விஷயங்கள பார்த்திருப்பீங்க. சோ அப்ப நீங்க பார்த்ததுக்கும் இப்ப சிஎம்மா அவர பார்க்கறதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குன்னு ஒரு நினைக்கிறீங்க? வித்தியாசம் கிடையாது. எப்போ போல அப்படியா? தான் வந்து நாங்கள் ஷூட்டிங் போனால் எப்படி பேசுவார் எங்ககிட்ட, அதே மாதிரி தான் வந்து நாங்கள் இந்த செக்ரட்டேரியட் போய் பார்க்கும்போதுமே அதே மாதிரி பிரியமா வாங்கண்ணா எப்படி இருக்கீங்க என்ன ஏது அப்படின்னு அவருடைய இதில் வந்து எந்த விதமான மாறுதலும் எங்களுக்கு கண்டுபிடிக்க முடியல, மாறுதலும் இல்லை. ஓகே. ரொம்ப எளிமையாக தான் பழகுறாரு, நல்லபடியாக இருந்துருக்காரு. பழைய சினிமாவில் நடிச்சிட்டு இருக்கும்போது என்ன மாதிரி எங்ககிட்டலாம் பழக்கம் வச்சுட்டு என்ன மாதிரி அன்பாக இருந்தாரோ அதே மாதிரி தான் சிஎம் ஆனதுக்கப்புறம் எந்த விதமான பந்தாவும் கிடையாது. நாங்கள் அதை பற்றி ரொம்ப பெருமைப்படுறோம், ரொம்ப சந்தோஷப்படுறோம். ஓகே சார். அதே மாதிரி வந்து அவர் சிஎம்மா பதவி ஏத்து 1 மாசம் ஆயிடுச்சு. அவருடைய ஆட்சி எப்படி இருக்குன்னு நல்லா நினைக்கிறீங்க இருக்கு, சார்? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. ஓகே. ஜனங்கள் மத்தியில் ஒரு நல்ல அபிப்பிராயங்கள் இருக்கு, நல்லா இருக்கு. ஓகே சார். நெறைய விஷயங்கள எங்க கூட பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களுடைய நேரத்துக்கு ரொம்பவே நன்றி சார். நன்றிம்மா.